இஸ்ரவேலின் வாசஸ்தலங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யாக்கோபின் கூடாரம் இஸ்ரவேலின் வாசஸ்தலங்கள் ஆண்டுடைய பார்வையிலே அது அழகானதாக இருக்கிறது என்றும், இது கட்டடங்களை அல்ல குடும்பங்களை காண்பிக்கிறது என்றும் உங்களோடு கூட நான் தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்தேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் 2 அமைப்பை உருவாக்கினார். ஒன்று திருச்சபை, இன்னொன்று குடும்பம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை தேவன் இந்த உலகத்தில் உருவாக்கினார். அதற்கடுத்து குடும்பத்தை தேவன் இந்த உலகத்திலே உருவாக்கினார். கடந்த வாரத்திலே பரலோக குடும்பம், பூலோக குடும்பம், இந்த முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். பரலோக குடும்பத்திலே பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் இருக்கிறது போல, பூலோக குடும்பத்திலே கணவன், மனைவி, பரிசுத்தாவியானவர் என்கிற இந்த உறவு வசனம் சொல்கிறது, ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் சேர்ந்திருப்பது நலம். அவருடைய பிரயாசத்துக்கு நல்ல பலன் உண்டாகும். யாதாவது ஒருவன் அவர்களை அவர்களை அடித்து கொள்ளக்கூடாது. யாதாவது ஒருவன், உங்களுக்குள் தேவன் அந்த அடிக்கக்கூடிய அல்லது சண்டை போடக்கூடிய குணத்தை உங்களுக்குள் கணவன் மனைவிக்குள் செய்து கொள்வதற்காக தேவன் உங்களுக்கு தரவில்லை. யாதாவது ஒருவன் மேற்கொள்ள வந்தால் நாம் அதை பயன்படுத்த வேண்டும். ஆகவே அந்த குடும்ப உறவிலே தேவன் நம்மை இணைத்திருக்கிறார். கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், உலக குடும்பங்களைப் போல நம்முடைய குடும்பம் ஒரு சாதாரண குடும்பம் அல்ல. உலக குடும்பங்கள் பிரச்சனை வந்தால் உடனே டிவோர்ஸ் அப்படின்னு போயிடுவாங்க இல்லையா? உலக குடும்பங்களில் பிரச்சனை வந்தால் உடனே அவங்க அடுத்த வார்த்தையே டைவர்ஸ் தான் இல்லையா? ஆனால் நம்முடைய குடும்பம் திரித்துவ குடும்பம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் இல்லையா? அது மாதிரி பரலோக குடும்பத்தில் பிதா, குமாரன், பரிசுத்தாவி, பூலோக குடும்பத்தில் கணவன், மனைவி, பரிசுத்தாவியானவர் இல்லையா? இந்த 3 பேரும் சேர்ந்துருக்கிறனால வசனம் சொல்லுது, முப்புரி நூல் என்ன செய்யாது? ஆமாம், லேட் ஆகும் இல்லையா? அவ்வளோ சீக்கிரமாக. ஆமாம், நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, அத்தரலான்னு முயற்சி பண்ணாலும் அது முப்புரி நூல். பிதா, குமாரன், பரிசுத்தாவியோடு இணைந்திருக்கிற உறவினால அது அவ்வளோ சீக்கிரம் அறாது. நான் அன்றைக்கி சொன்னேன், உங்களை தவிர வேறு யாராலும் அதை அக்கவும் முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒன்று கணவன், இல்லை மனைவி, இந்த 2 பேரும் சேர்ந்து அத்தால் ஒழிய வேறு யாரும் இந்த உறவை பிரேக் பண்ண முடியாது. வசனம் சொல்லுது, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. அதை குறித்து உங்களோடு கூட சொன்னேன். தனிமை என்றால் விட்டுட்டு கடைக்கு போகிறதல்ல, தனிமை உணர்வோடு இருக்கிறதை குறித்து உங்களோட லோன்லினஸ். குடும்ப வாழ்விலே தனிமை உணர்வு எப்பொழுதும் ஆபத்தானது. தனியாக வருவது போவது பிரச்சனை இல்லை, ஆனால் கணவனோ மனைவியோ தனிமை உணர்வோடு இருந்தால் அது எப்போதும் ஆபத்தானது என்பதை நாம் விளங்கி கொள்ளும்படி உங்களோடு கூட நான் கடந்த நாட்களே ஆண்டுடைய வார்த்தையை சொன்னேன். எந்த விதத்திலும் குடும்ப வாழ்விலே உங்கள் கணவனோ மனைவியோ ஒரு தனிமை உணர்வோட, ஒரு லோன்லினஸ், எனக்குன்னு யார் இருக்கா, நான் இந்த வீட்டில் வேலை செஞ்சு எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு இங்கே என்ன இருக்குது, இந்த லோன்லினஸ் அவர்களுக்குள் வந்தால் அது ஆபத்தாக மாறும். அதனால் குடும்ப வாழ்விலே இந்த தனிமை உணர்வை தவிர்க்கிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு ஆதாரமாக சொன்னேன். இயேசு சொன்னார், பிதா என்னை என்ன செய்தார்? அனுப்பினார். என் பிதா என்னை இங்கே என்ன செய்தார்? ஆனால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை அப்படின்னு இயேசு சொல்கிறார். என்னை பிதா என்ன செய்து விட்டார்? அனுப்பிவிட்டார். பரலோகத்திலிருந்து குமாரனா இயேசுவை பிதா அனுப்பிவிட்டார். ஆனால் இயேசு சொல்கிறார், அவர் என்னை தனியே இருக்க, அவரிடத்திலிருந்து நான் பிரிந்து வந்தேன், தனியாக வந்தேன், ஆனால் தனிமை உணர்வோடு நான் வாழவில்லை என்று இயேசு பல இடத்தில் அடையாளப்படுத்துகிறார். அதனால் குடும்ப வாழ்வில் தனிமை உணர்வுகள் எந்த விதத்திலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்பதை குறித்து உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னேன். அதை கடந்து ஆண்களுடைய வடிவமைப்பு என்ன, பெண்களுடைய வடிவமைப்பு என்னங்கிறத நம்ம விளங்கி கொள்ளும்படியாக அவங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். ஒரு ஆணை ஆதாமை சிருஷ்டித்து அவனுக்கு வேலை கொடுத்து நிலத்தை பண்படுத்த பராமரிக்கிற பொறுப்பு கொடுத்து, அதற்கு பின்புதான் அவன் தனிமை உணர்வாக இருக்கிறதை உணர்ந்து அவனுக்கு அயர்ந்த நித்தரை வர வைத்து ஏவாளை அவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். அதனால் ஆண் வேலை, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு மனைவி. ஆண்டோடைய வடிவமைப்பு அப்படி தான். ஆனால் மனைவிக்கு அப்படி அல்ல. அவள் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டாள், நேர ஆதாமிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டாள். இது நடுவில் ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இந்த லேகிங் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். இவர் எப்போ பார்த்தாலும் வேலைன்னு தெரிகிறாரு. அவருடைய சிருஷ்டிப்பு அப்படி தான். அவர் முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டார், அப்புறம் வேலையை கவனிப்பார், அதுக்கப்புறம் தான் அவர் குடும்பத்துக்கு வருவார். ஆனால் மனைவி என்ன செய்வாள்? அவங்க எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அதை குறித்து நான் விளக்கமாக உங்களோடு கூட கடந்த நாளில் பேசினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த அமைப்பை நாம் விளங்கி கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்யட்டும். ஏன்னா பல நேரத்தில் குற்றச்சாட்டுகள் வைக்கிறது உண்டு. நான் சொல்கிறத கேட்குறது இல்லை, பேசுறது இல்லை,
அவர் எப்பவும் வேலை வேலை வேலைன்னு இருக்கிறாரு. ஆமாம், அதையும் சொன்னேன், ஆண்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், நீங்கள் கேட்குறதுக்கு முயற்சி எடுங்க, அதுக்கு தனி கிருபை தான் வேணும். அந்த கிருபையை தேவன் நமக்கு தந்து தானே கட்டி வச்சிருக்கிறாரு. சரி, அப்போது மனித வாழ்விலே இப்படிப்பட்ட உறவுகளின் அடிப்படையிலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த உறவுகள் பரிசுத்தாவியானவரால் பலப்படுத்தப்படுகிறது. இந்த உறவுகள் இன்னும் கட்டி எழுப்பப்படுவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும். கடந்த வாரத்தில் என்னுடைய பிரசங்கத்தை அந்த நீதிமொழிகளின் வசனத்தை மையப்படுத்தி சொன்னேன் இல்லையா? தட்டு நிறைய சாப்பாடும் சோறு வச்சுட்டு சண்டை போடுறத விட அமைதியாக கஞ்சியை குடிக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ குடும்பத்திலே சண்டை இல்லாத குடும்பமே கிடையாது. எல்லா வீட்லையும் என்ன உண்டு? சண்டை உண்டு இல்லையா? சண்டை, புயலுக்கு பின்னால் தான் ஒரு அமைதி இருக்குது. உலகத்தில் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நீங்களும் அப்படி புயலை எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் மனித வாழ்விலே பல்வேறு நிலையிலே நமக்கு சண்டைகள் வருகிறது. ஏன்னா கணவன் ஒரு பின்னணியத்தில் வருகிறார், மனைவி இன்னொரு பின்னணியத்திலேருந்து வர்றாங்க. ரெண்டும் எதிரும் புதிருமாக தான் இருக்குது இல்லையா? இது ரெண்டும் ஒன்று சேர்த்து இவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால சில வருஷங்கள் எடுக்குது புரிந்து கொள்வதற்கு. அவர்கள் ஒருவர் விளங்கி கொள்வதற்கு சில காலங்கள் எடுக்குது. அதனால் ஒருவருக்கொருவர் பிரச்சனைகள் வருகிறது. அந்த பிரச்சனை எப்படி கையாளணும்? வேதம் என்ன சொல்லுதுன்னா, சண்டைக்காரியோட இல்லை, அதை விட்டுருங்க. சண்டைக்காரியோட முதல்ல வீட்டின் மூலைக்கு போகணும், அப்புறம் தான் எங்கே போகணும்? வனாந்திரத்துக்கு போகணும். அப்படியும் வசனம் அடுத்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லலை. நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த அம்மா சண்டை போட்டே இருக்குது அதனால் நான் அடுத்த வீட்டுக்கு போயிட்டேன். அப்படி இல்லை. வசனம் என்ன சொல்லுகிறது? சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருக்கிறத விட வீட்டில், ஆமாம், உங்கள் எல்லைக்குள்ளே தான் இருக்கணும், வேற எங்கேயா ஓடிடக்கூடாது. ஒரே சண்டைன்னு எங்கேயாவது நம்ம சுற்றக்கூடாது. முதல்ல வீட்டின் ஒரு மூலையில் போய் குடியிருக்கணும். அதுவும் தாங்கலையா, ஒரு 40 நாள் உபவாசம் போட்டு வனாந்திரத்துக்கு போயிடணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து எதுக்கு வனாந்திரத்துக்கு போனார்? வீட்டில் சண்டை போட்டால் வனாந்திரத்துக்கு போனார்? உபவாசம் பண்ணும்படி வனாந்திரத்துக்கு போனார் இல்லையா? அதனால் நம்ம வேற எங்கேயாவது போயிடக்கூடாது. தவறான முடிவுகளுக்கு நேரம் நம்ம போயிடக்கூடாது. ராங் டிசிஷன்ஸ், தவறான தீர்மானங்கள். சரியில்லை, எப்பயும் சண்டை போடுறாரு, அந்த அம்மா சரியில்லையே, எப்பொழுதும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்குது, நசன்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்குது. பிப்ளிக்கல் பிரின்சிபல் என்ன? வேதாகம நியதி என்ன? முதல்ல வீட்டின் மூலையில் போயிரு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு தனியாக வீட்டில் ஒரு ரூம் எடுத்து போயிடாதீங்க. வசனம் சொல்லுது, உங்கள் எல்லைக்குள் இருங்கள். ஆமாம், உங்கள் எல்லைக்குள் வாழுங்கள். அதையும் தாண்டி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போய் அவளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போகிறதும் அடுத்த வீட்டுக்கு போகிறதும் வேத நியதியின்படி தவறு. சரி, ஸோ சண்டைகளை நாம் எப்படி கையாள்வது என்பதை குறித்து கடந்த வாரத்தில் உங்களோடு கூட சில காரியங்களை சொன்னேன். நம்ம எல்லாரும் அதில் ரொம்ப கை தேர்ந்தவர்கள் இல்லையா? சண்டை போடுறதுலையும் சண்டையை கையாள்வதிலும் நாம் கை தேர்ந்தவர்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், இங்கே யாருக்கும் சளைத்தவர்களே கிடையாது. ஆமாம், ஐயா 4 வார்த்தை சொன்னார்னா அம்மா 5 வார்த்தை சொன்னால் தான் மனசு நமக்கு கொஞ்சம் லகுவாக இருக்கும். சரி, இதை குறித்து கடந்த வாரத்தில் என்ன பிரசங்கித்தேன். திரும்பவும் நான் அதற்குள் போக விரும்பவில்லை. இந்த நாளில் இந்த குடும்பம் என்கிற அமைப்பில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியத்தினூடாக உங்கள் கவனத்தை திருப்புகிறேன். நீதிமொழிகள் 24வது அதிகாரம், The Book of Proverbs chapter 24. நீதிமொழிகள் 24வது அதிகாரம், The Book of Proverbs chapter 24, 3-4 வசனம். நீதிமொழிகள் 24 வசனம் 3-4. வீடு ஞானத்தினால கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே உங்கள் அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான பொருட்களால். ஆமென். தேவ ஜனங்களின் பொருட்கள், வீடுகள் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட தேவன் விரும்புகிறார். வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருக்கு பிரியம். சில வீடுகளில் எப்போதும் இந்த பேக் பண்ணி எல்லாமே எப்பயும் ரெடியாகவே வச்சுருப்பாங்க. ஆமாம், ஏன்னா அடுத்த வீட்டுக்கு
எப்போதும் பேக்கில் வந்து ரெடியாகவே இருக்கும். அப்படி அல்ல, ஞானத்தால் வீடு கட்டப்பட வேண்டும். அருமையும் இனிமையுமான பொருட்களால் உங்கள் வீடு என்ன செய்யணும்? நிறைந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பொருட்களின் ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்களை தேவன் தம்முடைய ஜனத்துக்கு தருகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமாம். கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் என்ன இருக்கணும்? 1-2 பொருட்களாவது என்ன செய்யணும்? யாராவது வந்தால் உட்கார்றதுக்கு நல்ல நாற்காலிகள் இருக்கணும். அதுக்கு கால் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். சில வீடுகளில் நாற்காலி இருக்குது, அதுக்கு கால் இருக்கிறது இல்லை. ஒரு காலை கட்டி வச்சுருக்கிறாங்க, இன்னொரு நாற்காலி மேலே எங்கேயோ பார்த்தேனே யார் வீட்லேயோ. ஏன்னா நம்ம எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது இருக்கணும். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நல்ல பொருட்களால், அருமையும் ஆமாம் இனிமையான பொருட்களால் நம்முடைய வீடு என்ன செய்யணும்? நிறைந்திருக்கணும். பிரசங்கி தன்னுடைய புத்தகத்தில் அதை குறித்து அழகாக எழுதுவார். நான் அந்த வசனத்தை சொல்லி வேகமாக கடந்து போனோம். பிரசங்கி 5:12 வாசிங்க. பிரசங்கி 5:12. வேலை செய்கிறவன் 5:12. பிரசங்கி 5:12. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவனுடைய நித்திரை, கவனிங்க கவனிங்க, வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவனுடைய நித்திரை என்ன செய்யுமா? ஆனால் செல்வனுடைய பெருக்கோ அவன் என்ன செய்யாது? சரி, அப்போ பணம் ரொம்ப பெருகிருச்சுன்னா தூக்கம் வராது. ஒரு ஆமென் சொல்லலாமா? செல்வனுடைய பெருக்கு அவனை என்ன செய்யாது? அப்போ பொருளாதாரம் ரொம்ப முக்கியம், பணம் ரொம்ப முக்கியம். தூங்குறதுக்கும் பணம் வேணும், தூங்காமல் இருக்கிறதுக்கும் பணம் வேணும். பணம் மனிதனை தூங்கவும் வைக்கிறது, பணம் மனிதனை தூங்கக்கூடாமலும் என்ன செய்கிறது? ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், பணம் ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் அது ஒரு நல்ல எஜமான் அல்ல. உங்கள் பணம் உங்களுக்கு நல்ல வேலை செய்யும், அருமையான வேலைக்காரன். உங்கள் பணம் உங்களுக்கு நல்ல ஊழியம் செய்யும், நல்ல சர்வெண்ட். ஆனால் அது மாஸ்டர் கிடையாது. உலகத்தில் மிக மோசமான எஜமான் என்னன்னா பணம் தான். அதனால பணத்தை நாம் கையாளணும், நாம் அதிகாரம் செலுத்தணும். பணம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஆனால் நிறைய ஆவிக்குரிய குடும்பம் பணத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் போயிட்டதுனால அந்த குடும்ப உறவுகளில் நிறைய பிரச்சனைகள் வந்து விடுகிறது, சிக்கல் வருது. ஒரு தேவ பிள்ளை பணத்தை சரியாக கையாளணும். பணங்கள், பொருளாதாரங்கள், ஆஸ்திகள், சம்பத்துக்கள், பொருட்கள், இவைகளை நம்ம சரியாக கிரமமாய் கையாளுகிற ஒரு பொறுப்பை தேவன் நமக்கு தந்திருக்கு. நீங்கள் நல்ல பணத்தை குறித்து சில மனநிலை உங்களுக்கு வேணும். பணம் நமக்கு தந்தது யாரு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தந்தது யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் பணத்தை சம்பாதிக்க, உங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உங்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்பதை தருகிறவர் உங்கள் தேவன். இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். பல நேரத்தில் நான் செய்தேன், நான் சம்பாதித்தேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் ஒன்றும் சம்பாதிக்கல. நீங்கள் என்னத்தை சம்பாதிச்சீங்க? உங்கள் சம்பாத்தியங்கள் கர்த்தரால் வந்தது. நன்மையான எந்த ஈவும் எந்த வரமும் எங்கேருந்து வரணும்? ஆமாம், இந்த எண்ணம். முதல்ல பணத்தை குறித்து இந்த எண்ணம் வேணும், இது தேவன் எனக்கு தந்தது. சரி, ரெண்டாவது பணத்தை குறித்து நமக்கு வர வேண்டிய ரெண்டாவது சிந்தை என்னன்னா, இந்த பணம் இந்த உலக வாழ்வுக்கு மட்டும் தானே தவிர நீங்கள் போகும்போது இந்த பணம் உங்களுக்கு என்ன செய்யாது? பரலோகத்துக்கு கொண்டு போக விட்டால் கொண்டு போயிடுவோம். இந்த பணம், உங்கள் கையில் இருக்கிற பணம், ஆஸ்திகள், சம்பத்துக்கள், பொருட்கள், இதெல்லாம் இந்த உலகத்தில் வாழ பயன்படுத்துவதற்கு மட்டுமே. அநேகர் இந்த உலக வாழ்வில் அதை பயன்படுத்துவதில்லை. உலக வாழ்வில் அதை தனக்கு தேவையான பொருட்களை வாங்கி அதை பயன்படுத்தி நல்ல ஆகாரத்தை எடுத்து பயன்படுத்துவதில்லை. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க போகும்போது கூட என்ன செஞ்சிடலாம், ஒன்றுமே நீங்கள் கொண்டு போக முடியாது. இந்த நண்பர்களாவது நெத்தியில் எதை வச்சு விட்றாங்க, நம்ம ஆட்கள் அதையும் வைக்க மாட்டுறாங்க. காலில் போட்டிருக்கிறதெல்லாம் கடைசியில் பெட்டியில் தேடி பார்க்குறாங்க ஏதாவது கிடைக்குது அப்படின்னு. அடக்காராதனை நடத்தும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், துக்கமாகவும் இருக்கும். என்னடா இது, இந்த அம்மா ஒரு செயினையாவது போட்டு போக விட மாட்டுறாங்களே, அப்படி தேடுறாங்க பெட்டியில். ஒரு ஐயா அன்னைக்கெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு வெளியில், அவ்வளோத்தையும் வெளியே எடுத்தாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ உங்கள் பணம் இந்த உலகத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்யுமே தவிர நித்தியத்தில் உங்களோட என்ன செய்யாது? வராது. ஸோ அந்த உணர்வு நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். சரி, பணத்தை குறித்து ஒரு சரியான எண்ணம், சரியான
கவனம் நம்முடைய வாழ்வில் இருக்கணும். குடும்ப வாழ்வில் அநேக குடும்பங்கள் ஓஹோன்னு பணக்காரர்களாய் வாழ்ந்தவர்கள் ஞானமில்லாமல் செய்கிற சில விஷயத்தினால நடுத்தருவுக்கு வந்தவர்களும் உண்டு. காரணம் என்னன்னா, நிறைய பணங்களுடைய கையில் இருந்தது. பணம் தான் நிறைய இருக்குது, நம்ம வச்சது தான் சட்டம், நம்ம இஷ்டத்துக்கு வாழுகிற அநேகர் அந்த பணமே அவர்களுக்கு ஆபத்தாக பிரச்சனையாக மாறி போனது உண்டு. அதனால தேவ பிள்ளைகள் பணங்களை குறித்து, பொருளாதார வாழ்வை குறித்து ரொம்ப கவனமாக, உங்கள் பொருளாதாரமும் உங்கள் குடும்பமும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் சரியாக கையாளலைன்னா உங்கள் குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ண தெரியலைன்னா உங்கள் குடும்ப வாழ்வின் சந்தோஷத்தை நீங்கள் இழந்துடுவீங்க. அதனால் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய கையில் வருகிற வருமானங்களை, பொருளாதாரங்களை அறிந்து, தேவன் எனக்கு தந்தது, இது இந்த உலக வாழ்வுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டது, இது எனக்கு எஜமான் அல்ல, இதற்கு நான் தான் எஜமான் என்கிற உணர்வு எப்பொழுதும் நம்முடைய வாழ்வில் இருக்கணும். அப்போஸ்தலருடைய காலங்களில் நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லா ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் விற்று எல்லாரும் பொதுவாய் வைத்து என்ன செய்தார்கள்? அனுபவித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், இப்போ வீட்டில் கூட அப்படி பொதுவாக வைக்கிறது முடியதில்ல. இல்லை, வீட்டில் கூட கணவனுக்கு தனி, மனைவிக்கு தனி, அக்கௌண்ட்டில் தனி, டப்பாவில் தனி, எல்லாம் தனித்தனியாக, ஆமாம், சின்ன சின்ன தீவுகளாக நம்ம மாறிவிட்டோம். ஆனால் பொருளாதாரங்களை குறித்து தேவ நோக்கம் என்ன, தேவ சித்தம் என்ன? நான் ஒரு 4 அல்லது 5 குறிப்புகளை உங்களுடைய சிந்தைக்கு முன்னதாக தரப்போகிறேன். உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் சரியாக இன்றைக்கு ஃபிக்ஸ் பண்ணும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். முதலாவது, என்னுடைய முதல் குறிப்பு, குடும்ப வாழ்விலே, ஒரு கணவன் மனைவியாக நீங்கள் இணைந்து வாழுகிற இந்த வாழ்விலே உங்கள் பொருளாதாரத்தை குறித்து, உங்கள் பணத்தை குறித்து, நீங்கள் வாங்குகிற பொருட்களை குறித்து, அல்லது உங்கள் கையில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை குறித்து 2 பேருக்கும் தெரிந்த ஒரு அனுபவம் ரொம்ப முக்கியம். கணவனோ மனைவியோ தன்னிச்சையாக, சுயநலமாக அவர்களே முடிவெடுக்கிறது பொருளாதார வாழ்வில் மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும். பலர் தன்னுடைய வாழ்விலே இந்த காரியத்தை செய்கிறது உண்டு. கணவன் அவர் இஷ்டத்துக்கு செய்வார். அந்த பொருள் வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓஹோ என்னப்பா ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா, சர்ப்ரைஸ். என்னைக்காவது ஒரு நாள் தான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும். வாழ்க்கையே சிலருக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. அப்படி அல்ல, ஒரு டிரான்ஸ்பரன்சி. பொருளாதார வாழ்விலே உங்கள் செலவுக்கு அடுத்த காரியத்திலே பணங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு வருகிறது என்கிறதிலே நீங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி, வேற யாரும் சொல்லலை, கணவன் மனைவி 2 பேரும் தீர்மானித்து இதை செய்யலாம், இதை வாங்கலாம் என்ற தீர்மானத்தோடு நம்ம அந்த காரியங்களை செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கி அநேக குடும்ப உறவில் கணவர் மனைவிக்கு தெரியாமல் அவர் ஒரு பகுதியில் அவர் பிஸ்னஸ் அப்படி தனியாக போயிட்டுருக்கோம், மனைவி இந்த பக்கம் பிஸ்னஸ். ஆனால் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவர் என்ன பண்ணுறாரு இந்த அம்மாவுக்கு தெரியாது, இவர் என்ன பண்ணுறாங்கன்னு. நீங்கள் இங்கே எதுக்கு இருக்கீங்க, வனாந்திரத்துக்கு போயிருங்க பேசாமல். ஸோ குடும்ப வாழ்விலே உங்கள் செலவுகள், உங்கள் வருமானங்கள், உங்கள் கணக்கு வழக்குகள் 2 பேரும் அறிந்திருக்கும்படி தேவன் அழைக்கிறார். இதற்கு வேதாகமத்தில் ஒரு உதாரணம் இருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டிலே வேலை செய்கிறார். தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டில் யாக்கோபு வேலை செய்யும் பொழுது யாக்கோபுக்கு ஒரு நல்ல மாமனார் கிடைத்தார். யாக்கோபுக்கு நல்ல மாமனார் கிடைத்தார். மணமகளை திருமணம் செய்யும் பொழுது டௌரி வாங்கிட்டு திருமணம் செய்த காலங்களில் யாக்கோபு 20 ஆண்டுகள் தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக உழைத்து தன்னுடைய குடும்பத்தை அவர் கைப்பற்றினார். கிட்டத்தட்ட 10 முறை யாக்கோபுடைய மாமனார் லாபான் யாக்கோபுடைய சம்பளத்தை என்ன செய்தார்? மாற்றினார். எத்தனை முறை சொல்லுங்க, எத்தனை முறை? ஆமாம், வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றினாலே நமக்கு கஷ்டமாக இருக்குது, கூட்டுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் யாக்கோபின் மாமனார் 10 வருஷம் என்ன செஞ்சிட்டாரு? 10 முறை, 10 டைம்ஸ். இப்போ ஆண்டவர் யாக்கோபோடு கூட இடைப்பட்டு, யாக்கோபே நீ இங்கிருந்து புறப்பட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி யாக்கோபுக்கு சொல்லுகிறார். இப்போ யாக்கோபு என்ன செய்கிறார்? வீட்லேயும் பிரச்சனை, ஆண்டவரும் சொல்லிட்டாரு, டக்குன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதானே. யாக்கோபு என்ன செய்தார் தெரியுமா? ஆதியாகமத்துக்கு வாருங்கள். The book of Genesis chapter 31 31வது வசனத்தை பாருங்கள். 31வது வசனம், ஆதியா 31வது வசனம். யாக்கோபு லாபானுக்கு பிரதியுத்தரமாக 31
இல்லம்மா, ஆதியாக 31 அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடனே கூட இருப்பேன் என்றார். சரி, இப்போ வாழ்க்கையிலும் பிரச்சனை, ஆண்டவரும் பதில் கொடுத்து விட்டார். இவர் உடனே புறப்பட்டு போய்விடலாம். ஒரு ஆமீன் சொல்லலாமா? கீழே வாசி பாருங்க. யாக்கோபு அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையினிடத்தில் என்ன செய்து, யாக்கோபு யார்? கணவர். ராகேலும் லேயாளும் யார்? மனைவி. பிரச்சனை வெளியிலே வருகிறது. ஆண்டவர் உத்தரவு கொடுத்து விட்டார். இப்பொழுது யாக்கோபு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டு, அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்து அவரிடத்தில் அவர் பேசுகிறார். கீழே வாசிங்க. அவர்களை நோக்கி, உங்களுடைய தகப்பனுடைய முகம் இருக்கவில்லை, தோன்றுகிறது. ஆனாலும் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இயன்ற மட்டும் ஊழியம் செய்தேன். அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து சம்பளத்தை 10 முறை மாற்றினார். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு. யார் யார் பேசுறா? யாக்கோவும் அவருடைய குடும்பமும் என்ன செய்கிறார்கள்? பேசுறாங்க. நம்ம குடும்பத்தில் இப்படி ஏதாவது பேசி விவாதிக்கிறோமா? எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் செய்கிறேன். எனக்கு பிரச்சனை இருக்குது, அதனால நான் ஓன்ட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, ஓன்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு அவசியம் எனக்கு கிடையாது. உனக்கு ஒன்றுமே புரியாது. நான் சொன்னால் உனக்கு எங்கே புரிய போகுது? என் பிரச்சனை உனக்கு விளங்காது. நான் சொல்றது உன்னால் புரிந்து கொள்ள, உனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, உலகம் தெரியாது. இது நம்முடைய குடும்பத்தின் நிலை. ஆனால் யாக்கோபு வசனம் 14க்கு வாருங்கள். அந்த அதிகாரத்தில் 14வது வசனம். அதற்கு ராகேலும் லேயாளும் 31:14 31 verse 14. அதற்கு ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? யார் யாரை பத்தி சொல்றது? ஆமா, நீங்க சொன்னீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். மாமனார் மாமியாரை பத்தி நம்ம பேசணும்னா பிரச்சனை ஆயிடும். அவங்களா சொல்ல வச்சிருவோம். வாட் a blessed family இல்லை? எவ்வளோ அழகான குடும்பம். நம்முடைய குடும்பத்தின் அனுபவம் என்ன? நாம் காரியங்களை ஷேர் பண்ணுறது கிடையாது, சொல்கிறது கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, நான் போயிட்டே இருப்பேன், என் பாதையில் நான் பயணிச்சுட்டே இருப்பேன். நீ என்ன கேட்குறது? ஒரு கொஸ்டின் கேட்டுட்டா போதும், அவ்வளோதான், வெடிச்சிடும் அன்னைக்கு. எப்படி நீ கேட்க போச்சு? ஹூ ஆர் யூ? நீ யார்? என்ன கேட்கறதுக்கு நீ யாரு? நீ என்னத்தை கொண்டு வந்த? இல்லை, நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ரைஸ் பண்ணுறோம். ஆனால் யாக்கோபு அவருடைய மனைவி இங்கே சொல்லுகிற அந்த வார்த்தை கவனியுங்கள். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? கீழே வாசிங்க சிஸ்டர், சீக்கிரமா எனக்கு உதவி செய்யும். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து உரியது இப்படி இருக்க. சரி, அப்போ 2 பேரும் சேர்ந்து அடுத்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, ஒரு மனம் அது நறுமணம். ஹல்லேலூயா. ஸோ குடும்ப வாழ்வில் உங்கள் பொருளாதாரத்தை ஒருவருக்கொருவர் தன்னிச்சையாக தீர்மானங்கள் எடுக்கக்கூடாது. சில நேரத்தில் கணவன் அப்படி ரொம்ப கம்பீரமாக வெளியே போவார், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அப்படியே கட்டில் வந்து படுத்துக்கிடுவார். என்னங்க படுத்தே இருக்கீல அப்படின்னு மனைவி கேட்டா, ஜோம் பண்ணிக்கம்மா, நல்லா ஜோம் பண்ணிக்க. எதுக்குங்க? கொஞ்சம் கடன் பிரச்சனை ஆகி போச்சு, குழுக்கள் வாங்கல கொஞ்சம் தகராறு ஆயிடுச்சு, பிரச்சனை எப்போ வேணாலும் வரலாம். இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியாது. என்னது? ஆமாம், நல்லா ஜோம் பண்ணு, உபவாசம் இருந்து ஜோம் பண்ணு. இதை முதல்ல சொல்லியிருக்கலாமே. இந்த காரியத்தை செய்ய போகிறோம், இந்த விஷயத்தை நாம் செய்ய போகிறோம், ஒருமித்து செய்ய போகிறோம். இதை சொல்லி அவங்க தீர்மானம் எடுக்கும் பொழுது
அதுக்கப்புறம் கணவர் நல்லா ஜெபம் பண்ணுங்க, சத்துரு உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவங்க ஒரு வழியாய் வந்தால். அவன் இவர் இப்போ வீரவசனெல்லாம் பேசுவார். அவன் எங்கே 7 வழியாக 7 வழிக்கு போகிறவனும் உன்னையே தேடி தான் வருவான். நீ உன்னுடைய இஷ்டத்துக்கு செயல்பட்டாய், உன் விருப்பத்துக்கு, உன் மாம்சமும் மனதும் என்ன சொல்லுகிறதோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும், எனக்கு தெரியாததா? என்னால் எல்லாம் செய்ய முடியும், நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணுறேன். நீ யார்? ஓன்ட்டையும் சொல்லணும், ஓன்ட்டையும் கொடுக்கணும், ஓன்ட்டையும் கணக்கு சொல்லணும். நீ யார்? இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். இது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது. பொருளாதார காரியத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பகிர்ந்து நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கிறது அவங்களுக்கு தெரிந்து நீங்கள் செய்யும்படி தேவன் அழைக்கிறார். அந்த அனுபவம் உங்கள் வாழ்வில் இல்லைன்னா உங்கள் குடும்ப வாழ்வில் சீக்கிரம் பிரச்சனை வந்துடும். எப்போதும் உங்கள் வாழ்வு இப்படி இருக்காது. திடீர்னு நிறைய பணம் இருக்கும், அதுக்கப்புறம் பணமே இல்லாமல் இருக்கும். அதனால் எப்பொழுதும் உங்கள் வாழ்வின் காரியங்களை குறித்து ஒரு டிரான்ஸ்பரன்சியை, வெளிப்படை தன்மையோடு கணவன் மனைவி பகிர்ந்து ஷேர் பண்ணி அந்த காரியத்தை செய்யும்படி தேவன் அழைக்கிறார். இங்கே சிலர் இருக்கிறீங்க, ரொம்ப ஞானமாக செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ரொம்ப புத்தியாக செய்கிறேன், என்ன மாதிரி கிளவராக இருக்கிறேன், அந்த தெரியாமல் வச்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ சேர்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது பிப்ளிக்கல் பிரின்சிபலுக்கு எதிரானது, வேதாகம நியதிக்கு எதிரானது. ஆமென். வேத நியதிக்கு எதிரானது. ஒருவேளை இவ்வளோ நாள் நீங்கள் அப்படி செஞ்சுருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உங்கள் கணவன் மனைவி உறவில் ஒரு டிரான்ஸ்பரன்சி. நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, என்ன வாங்க போகிறீங்க, என்ன வாங்கியிருக்கீங்க. சில மனைவி மாதிரிலாம் ஆன்லைனில் அமேசானில் ஆர்டர் பண்ணிடுறது, சாரீஸு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிடுறது. வீட்டு கதவை தட்டும்போது தான், இப்போ ஒரு 1000 ரூபா எடுத்து கொடுத்துருங்க, ஒரு 500 ரூபா எடுத்து கொடுத்துருங்க, ஒரு 200 ரூபா எடுத்து கொடுத்துருங்க. அது நல்லது. உங்களுடைய இன்றைய கடைகளுக்கு நாம் போக வேண்டாம், வீடு தேடி டெலிவரி, டோர் டெலிவரி வந்துருச்சு, நல்லது தான். ஆனால் உங்கள் கணவனுக்கு தெரியாமல், உங்கள் மனைவிக்கு தெரியாமல் நீங்கள் செய்கிறது அந்த பர்ச்சேசிங், அதெல்லாம் ஆபத்தாக மாறும். தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். யாக்கோபு அப்படி செய்யலை. அவன் தன்னுடைய வாழ்வின் காரியத்தை தன்னுடைய மனைவியிடத்தில் கூப்பிட்டு சொல்கிறான். இப்போ அவங்க சேர்ந்து ஒரு முறதோடு முயற்சி எடுக்கிறாங்க. ரைட், நாம் என்ன செய்வோம்? புறப்படுவோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்வில் அதன் நிமித்தமாக நீங்கள் எத்தனையோ விஷயங்களை இழந்திருக்கிறீங்க, எத்தனையோ காரியங்களை நீங்கள் அதன் நிமித்தமாக இழந்திருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்துக்கு தெரியாமல் செய்த நிமித்தமாக, மனைவிக்கு தெரியாமல். சில விஷயங்கள் ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும். இந்த தண்டவாளத்தில் போக வேண்டிய ட்ரெயினை தூக்கி தரையில் விட்டிங்கன்னா அது கொஞ்ச நேரம் ஓடும், நல்லா ஓடுற மாதிரி தான், பரவாயில்லையே, தண்டவாளமே தேவையில்லையே, தரையிலே நல்லா ஓடுத, கொஞ்ச நேரம் ஓடும், ரொம்ப நேரம் ஓடாது. கொஞ்ச நேரம் ஓடுற மாதிரி இருக்கும், நல்லா ஓடுத, பரவாயில்லையே, ஆனால் ரொம்ப நேரம் அதை ட்ராவல் பண்ணாது. உங்கள் குடும்ப வாழ்வில் உங்கள் செலவுகள், உங்கள் வருமானங்கள் எல்லாம் கணவன் மனைவி பகிர்ந்து அவரிடத்தில் சொல்லி நீங்கள் அந்த காரியத்தை செய்யும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். சில நேரத்தில் சில ஞானங்களை கர்த்தர் இடத்துல வைத்திருப்பார். அவங்க சொல்லுவாங்க, இதை செய்யாத, எதுக்குப்பா இதை செய்கிறீங்க, வேண்டாம்ப்பா, இப்போ எதுக்கு இது நமக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு எப்போ எதை சொன்னாலும் இவங்க வேண்டான்னு சொல்லிடுவாங்களே ஒரு அப்படிங்கிற எண்ணம். ஏன்னா சிலருக்கு அப்படி இருக்கும், என்ன சொன்னாலும் தாறுமாறாகவே பேசுறது, ஏட்டிக்கு முட்டியாகவே பேசுறது, என்ன சொன்னாலும் ஒத்து வராத ஆவி, அது சரியில்லாத ஆவி. என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு கிராஸ் போடுறது, அப்படி இல்லை. நீங்கள் யோசித்து, யாக்கோபுடைய மனைவி யாக்கோபு சொன்ன வார்த்தையை அவள் யோசித்து நிதானித்து அந்த உண்மைத்தன்மையை அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள், புரிந்து கொண்டார்கள். சரி, ஓகே, ரைட், எங்கள் அப்பாவாக இருந்தாலும் அவர் செஞ்சது. சில மனைவிமார் அப்படிலாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க, என்ன தப்பு செஞ்சாலும் எங்கள் அப்பா இல்லை அவர், 10 முறை என்ன 15 முறை மாற்றினா என்ன எங்கள் அப்பா கரெக்டாக தான் செய்வார், எந்த அப்பா செஞ்சாலும் தப்பு தப்பு தான். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ குடும்ப வாழ்விலே நம் காரியங்களை ஷேர் பண்ணி பகிர்ந்தளித்து செய்யும்படி தேவன் நம்முடைய வாழ்வில் ஒரு வசனம் நீதிமொழிகளின் புத்தகத்துக்கு வாருங்கள். The book of Proverbs chapter 3 verse 7 says, 3:7 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு என்ன செய்ய. ஆமா, சிலருக்கு ஒரு எண்ணம், பொருளாதார விஷயத்துல நான் யாரு, நான் கிங். எப்படி பொருளாதார விஷயத்துல உலகத்தில் சொல்லுவாங்க, யானைக்கும் என்ன செய்யும்,
அடி என்ன செய்யும்? சறுக்கும். உன்னை ஞானி என்று எண்ணாதே. பொருளாதார விஷயத்தில் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவர் காரியத்தை ஒருவரிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொண்டு உங்கள் செலவுகளை, உங்கள் வரவுகளை, அந்த டிரான்ஸ்பரன்சி உங்கள் குடும்ப வாழ்வில் இருக்கட்டும். அந்த டிரான்ஸ்பரன்சி உங்கள் வாழ்வில் இல்லாத பட்சத்தில் சில கணவன்மார் இருக்காங்க, யார் சொன்னாலும் கேட்பாங்க, ஆனால் மனைவி சொன்னது மட்டும் கேட்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்லையும் எப்படி தானா? சில மனைவிமார் இருக்காங்க, எல்லாரும் சொன்னாலும் கேட்பாங்க, அவங்க கணவர் சொல்கிறத மட்டும் கேட்க மாட்டாங்க. இவர் சொல்லிட்டாரா, செய்யவே கூடாது. இந்த அம்மா சொல்லிருச்சா, செய்யவே கூடாது, ஒரு தீர்மானமாகவே இருப்பாங்க. அவங்க சில தீர்மானங்கள் தட் இஸ் அ ராங் டிசிஷன், அது ஒரு தவறான தீர்மானம். சில நேரத்தில் கழுத மாதிரி இருக்கும், சில நேரத்தில் சரியாக தீர்மானம் சொல்லிடும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். விளங்கிதா விளங்கலையா? ஆமேன். சில நேரம் கழுத மாதிரி இருக்கும், சில நேரம் பிள்ளையாமுக்கே வந்து தீர்க்க தரிசனம் சொல்லிடும். அந்த அபிஷேகத்தை தேவன் தந்து தான் அதை அப்படி வச்சிருக்கிறார் அந்த வாழ்வில். அது எல்லா நேரமும் ஒன்று போல இருக்கிறது இல்லை. சில நேரத்தில் அவங்க கொடுக்குற டிசிஷன் கரெக்டாக இருக்கும், சில நேரத்தில் அவங்க சொல்கிற தீர்மானங்கள் சரியாக இருக்கும், சில நேரத்தில் உங்கள் கணவர் சொல்கிற முடிவுகள் சரியாக இருக்கும். எல்லா நேரமும் அது தப்பாக இருக்குன்னு யார் சொன்னது உங்களுக்கு? அவர் ஒரு முடிவெடுத்து அவர் தப்பாக தான் எடுப்பார்னு யார் சொன்னது உங்ககிட்ட? அது பிசாசு, பிசாசுனுடைய வஞ்சனை. உங்கள் கணவர் சரியான தீர்மானம் எடுப்பார், உங்கள் மனைவி சரியா, இந்த எண்ணம் குடும்ப வாழ்வில் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்து ரெண்டாவது பொருளாதார வாழ்வில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, உண்மைத்தன்மை நம்முடைய வாழ்வில் இருக்கணும். முதல்ல தன்னிச்சையாக நம்ம செயல்படக்கூடாது, செல்ஃபாக நம்மளே டிசிஷன் எடுத்து நம்மளே செயல்படக்கூடாது. ரெண்டாவது, பொருளாதார வாழ்வில் ஒரு உண்மை நம்முடைய வாழ்வில் இருக்கணும். சில கணவன்மார் மனைவிமார் வாழ்வில் உண்மையே இருக்காது. எவ்வளவு இருக்குன்னு கேட்டால் 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் அந்த அம்மா சொல்லி முடிக்கல. அந்த ஐயாட்ட எவ்வளவையா காசு வச்சிருக்க, கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு, இன்னும் தெரிய மாட்டேது அந்த அம்மாவுக்கு எவ்வளோ இருக்குது தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா குடும்பமும் அப்படி இல்லை, சில குடும்பங்கள் அப்படி இருக்கிறது. அதனால் ஆண்டுடைய கையில் உங்கள் வாழ்வை ஒப்பு கொடுங்க. யாக்கோபினுடைய மனைவி என்ன செய்தால் தெரியுமா? தன்னுடைய வீட்டுக்கு வரும்பொழுது, தன்னுடைய கணவனோடு கூட வரும்பொழுது, தகப்பனுடைய வீட்டில் இருந்த சொரூபத்தை என்ன செய்து விட்டாள்? எடுத்து ஒளித்து வைத்து விட்டாள் இல்லையா? அதை கொண்டுட்டு வந்துட்டாங்க. திருட்டளவாக, களவாய் அதை அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ சில நாட்கள் கழித்து லாபான் ஆடுகளை மயிர் கத்திரிக்க போயிருக்கிறான். அவன் அங்கிருந்து வந்து கேள்விப்பட்டு இவளை துரத்தி பின்பாக வருகிறான். அவன் பின்பாக வந்து அவங்க வீடுகளெல்லாம் சுற்றி சோதனை பண்ணுறான். யாக்கோபு அப்படி போல்டாக பேசுகிறாரு, வந்து பாரு, யார்கிட்ட இருக்கு அவங்கள என்ன செஞ்சிரு, கொன்று, எனக்கு நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன், யாரிடத்தில் இருக்கிறது அவளை நீ கொன்று போடு, கொலை செய்து விடுன்னு சொல்லி தைரியமாய் சொல்லுகிறார். ஆனால் கடைசியில் விஷயம் உள்ளதான் இருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸோ நம்முடைய பொருளாதார வாழ்விலே நமக்கு ஒரு உண்மைத்தன்மை. சில கணவன்மார் எவ்வளவு இருக்கு என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்ன வேணும், எவ்வளோ தானே வேணும், இந்தா அப்படி. என்ன பிரச்சனை உனக்கு, இன்னைக்கு இதுதானே வேணும், இந்தா அப்படி. சில மனைவிமார் எவ்வளோ வேணும் உங்களுக்கு, இதானே, இந்தாங்க. அப்படி அல்ல. நம்முடைய வாழ்விலே ஒளிவு மறைவில்லாத ஒரு உண்மைத்தன்மையின் வாழ்வை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கடைசியில் தான் ஒரு நாள் தெரியுது, களவாணி எங்கே தான் இருக்கிறான், வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், ஒரு ஊழியக்காரர் நல்ல பிரசங்கம் பண்ணார், நல்ல ஆவில் நிறைஞ்சு வல்லமையாக பிரசங்கம் பண்ணுவார். ஏன்ட்ட ஒன்றுமே இல்லை, ஆண்டு தான் எனக்கு எல்லாம், ஏசுதான் சொத்து. வந்தவங்கெல்லாம் அவரை பார்த்துட்டு நல்ல பிரசங்கம் பண்ணுறாருன்னு காசுகளை கொடுத்துட்டு போவாங்க. அவர் எல்லாத்தையும் வாங்கி கட்டிலுக்கு அடியில் வச்சு 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 நல்லா சேர்த்து வச்சார். ஆனாலும் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுவார். என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, இப்பூமி சொந்தம் அல்ல, எல்லாமே இயேசு, எல்லாமே. கடைசியில் மரித்து போனார். அவருடைய பெட்டுக்கு அடியிலிருந்து பல லட்சங்களை எடுத்தார்கள். அது யாருக்கு, அது யாருக்கு பிரயோஜனமாகும், யாருக்கு உபயோகமாகும்? உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ லட்சக்கணக்கான பணங்கள் வங்கிகளிலே இன்சூரன்ஸில் அது அப்படியே கிடக்குது. யாருதுன்னே தெரில, யார் எடுக்க போகிறா, யார் போட்டிருக்கா தெரியல. உங்கள் கணக்குகள், உங்கள் பொருளாதாரங்களை குறித்து நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பொருளாதாரங்களை குறித்து ஒரு உண்மை தன்மை நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும். பிரசங்கி 4வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசியுங்கள். பிரசங்கி 4:9-10. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால்
அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். குடும்ப பொருளாதாரத்தில் எப்போதும் கணவன் வேலை செய்கிறார், சம்பாதிக்கிறார். சில மனைவிமார் வேலை செய்கிறாங்க, சிலர் வேலை செய்கிறதில்லை. ஆனால் எப்பொழுதும் ஒன்று போல இருக்கிறதில்லை இல்லையா? எல்லா நேரமும் ஒன்று போல இருக்கிறதில்லை. கணவர் எல்லா நேரமும் நீங்கள் எதிர்பார்க்கிறது போல பொருட்களை வாங்கி கொண்டோ கொடுத்து கொண்டோ அவரால் இருக்க முடியறதில்லை. சில நேரங்களில் இருக்கும்போது கொடுப்பாரு, இல்லாத போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கமான்னு சொல்லுவார். இப்போ ஸ்திரியானவள் என்ன செய்ய வேண்டும்? இருவரும் சேர்ந்து பொருளாதாரத்துக்காக பிரயாசப்படும்படி தேவன் விரும்புகிறார். சில மனைவிமார் அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? நீ என்னத்தையாவது செய்வியோ எனக்கு தெரியாது, இது எனக்கு வாங்கி தந்து தான் ஆகணும். என்ன பண்ணுவே தெரியாது, எங்க போய் தலைகளை நிப்பியோ எனக்கு தெரியாது, இதை நீ எனக்கு கொடுத்து தான் ஆகணும். இந்த விஷயங்கள் குடும்ப வாழ்வில் உறவுகளை சீரழிக்கக்கூடிய தன்மையுடைய. நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசி பாருங்க. Proverbs 31:13. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி கைகளினாலே உற்சாகத்தோடு என்ன செய்கிறாள்? கணவன் மாத்திரமல்ல, மனைவியும் என்ன செய்கிறாள்? தேடி, ஆட்டு மயிரை தேடி கைகளினால். ஆமாம், இந்த நூற்றாண்டில் மட்டும் இல்லை, அப்பவுமே வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம ஆட்கள்லாம் அப்படி இப்போ ரொம்ப பெருமையாக பேசிக்கிடுவாங்க, நாங்கள்லாம் வேலை செய்கிறோம் தெரியுமா? அப்போவே வேலை செஞ்சுருக்காங்க. நீதிமொழிகள் 31:22. 31:22. ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் இரத்தாம்பரம் அவள் உடுப்பு. தனக்கான வஸ்திரத்தை தானே என்ன செய்கிறாள்? தைத்துக் கொள்கிறாள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், சிலருக்கு இந்த தையல் எல்லாம் தெரியும், டெய்லரிங் எல்லாம் தெரியும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? பைபிளில் சில இடத்துல சில வார்த்தைகள் அங்கே இருக்கிறது இல்லை? அவள் குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய வஸ்திரங்களை தனக்குண்டானதை தானே என்ன செய்து விடுகிறாள்? வைத்து விடுகிறாள். சில நம்ம இன்னைக்கு அப்படி இருக்கிறது இல்லை இல்லையா? கொஞ்சம் பழசாயிருச்சுனாலே தூக்கி தூர விடுறது, கொஞ்சம் இது கலர் மங்கிருச்சுன்னா தூக்கி அதை பயன்படுத்துவதில்லை. ஆனால் குணசாலியான ஸ்திரீனுடைய தன்மை இருவரும் இணைந்து செய்கிறார்கள். 31:24. மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி, மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், வியாபாரம் செய்கிறாள். கச்சைகளை, அப்ப ரீட்டைல் பிசினஸும் நடந்திருக்குது, ஹோல்சேல் பிசினஸும் நடந்திருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். யார் செய்யறது இது? அவர் அல்ல, செய்கிறார் அல்ல, செய்கிறாள். அப்போ குடும்ப வாழ்விலே நம்முடைய குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட ரெண்டு பேரும் சேர்ந்து பிரயாசப்பட தேவன் அழைக்கிறார். நீ மட்டும்தான் செய்யணும், இல்லை நீ தான் செய்யணும், அப்படி அல்ல. இருவரும் சேர்ந்து ஒருமித்து பயணிக்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். அடுத்து பணங்களை குறித்து, பணத்தின் மதிப்பை குறித்து பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்லிக் கொடுக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். பணத்தின் மதிப்பு என்ன? உங்கள் பிள்ளைகள் பணத்தினுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரிந்திருக்கணும். இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுக்கு பணத்தினுடைய மதிப்பு தெரியல, வேல்யூ தெரியல. பெற்றோர்கள் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு கேட்ட உடனே என்ன செஞ்சிடும்? கொடுத்துரும். சில அப்பா அம்மாருக்கெல்லாம் பிள்ளை அழுதாலே பொறுக்காது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், பிள்ளை கொஞ்சம் அழுதுட்டா அப்பாவும் அழுதுருவார், அம்மாவும் என்ன செஞ்சுருவாங்க? ஆமாம், அழுகிற பிள்ளைய நம்பாதீங்க, அது ரொம்ப ஆபத்தானது. சிலர் அழுதே சாதிப்பாங்க, சில பிள்ளைங்க அழுதே என்ன செய்வார்கள்? ஆமாம், அதெல்லாம் நம்பாதீங்க, நான் நம்புறதில்ல. தேவ ஜனங்கள் ஒரு பிள்ளை அழுது ஒரு காரியத்தை வாங்கி படித்து விட்டால் அவன் சாகிற வரைக்கும் அதை விடவே மாட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், அழுகிறானா நல்லா அழுப்பான்னு சொல்லுங்கள். நீங்கள் சேரை போட்டு பக்கத்தில் உட்காந்துக்குவேன், நல்லா அழுப்பா, நான் பார்க்குறேன். நீ நல்லா அழணும். எவ்வளோ நேரம் அழுவான் அவன்? வாழ்க்கை முழுசுமா அழுதுருவான். எவ்வளோ நேரம் அழுவான்? ஆமாம், சில பெற்றோர்களுக்கெல்லாம் அப்படி கண் கலங்கிட்டாலே இவங்களுக்கு அப்படியே பொங்கிரும். அன்பு நல்லது, ஆனால் உங்கள் பொருளாதாரத்தை குறித்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆமாம், சில பிள்ளைகள்லாம் இப்படி சொல்லுவாங்க, நீ வாங்கி கொடுக்கலன்னா நான் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன். ரொம்ப நல்லது, மாடு மேய்க்க போ. இவன் பள்ளிக்கூடத்துக்கு போய் உங்களை வாழ வைக்கவா? இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டாம்.
சில பிள்ளைகள் இன்னும் இதையும் தாண்டி நீ வாங்கி தரலன்னா தற்கொலை பண்ணிடுவேன் அப்படிம்பாங்க. இப்போ இந்த மொபைல் ஃபோன் வந்ததுனால எல்லாத்துக்கும் இந்த இது ஒரு தற்கொலை செஞ்சிருவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ பாரமாக பூமியில் இருக்கிறத விட ஆமாம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, உங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். சில்ட்ரன்ஸ், பிள்ளைகள் இங்கே இருக்கிறீங்க. உங்கள் பெற்றோர்கள் மிகுந்த பிரயாசப்பட்டு நிலத்தில் வேர்வை சிந்தி பணத்தை கொண்டு வர்றாங்க. அதை நீங்கள் ரொம்ப கவனக்குறைவாக பயன்படுத்துகிறீங்க. அதை கவனக்குறைவாக யூஸ் பண்ணிடுறீங்க. அதை வேஸ்ட் பண்ணுறீங்க. ஆண்டவருக்கு நீங்கள் அதுக்கு கணக்கு கொடுக்கணும். ஒரு நேர ஆகாரத்துக்காக எத்தனையோ பிள்ளைங்க இந்த உலகத்தில் கஷ்டப்படுறாங்க. ஒரு நேர உணவுக்காக எத்தனையோ பிள்ளைகள் இந்த உலக வாழ்வில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நல்ல குடும்பத்தை தந்தார், நல்ல தகப்பனை தந்தார், நல்ல சாப்பாடு, ஞாயிறு தவறாமல் நான்வெஜ். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். சில வீடுகளில் டெய்லி நான்வெஜ். ஆமேன். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பிள்ளை கேட்குது, என்னத்தை பெருசாக நீ செஞ்சுட்ட, ஊரில் கொடுக்காதே எனக்கு கொடுத்துட்ட. இந்த பிள்ளையெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது, தெருவில் அனுப்பி விட்றணும். நீ என்ன எனக்கு செஞ்சுட்ட, நீ என்ன பெருசாக செஞ்சுட்ட. அதுக்கு தெரியல, உங்கள் வேல்யூ தெரியல, உங்கள் பணத்தின் மதிப்பு தெரியல. நீங்கள் பணத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏன்னா சில பெற்றோர்கள் அப்படி செய்கிறது உண்டு. என் பிள்ளைக்கு எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது, நான் கஷ்டப்படுறது என் பிள்ளைக்கு என்ன செய்யக்கூடாது. ஆமாம், நாசமாக போகும் கடைசி வரைக்கும். கஷ்டமே தெரியாமல் அந்த பிள்ளை வளர ஆரம்பிக்கும். இன்றைக்கி உங்களிடத்தில் இருக்கிறது நாளைக்கு அது தன்னுடைய குடும்பத்தில் அப்படியே செய்யும். தன்னுடைய குடும்பத்தில் போய் அந்த காரியத்தை அதை தான் செய்யும். அது எனக்கு தான், எல்லாம் எனக்கு தான், அது தரணும். கணவனிடத்தில் போய் சொல்லு, இல்லை நீ தான் எனக்கு வாங்கி தரணும். ஸோ பொருளாதார விஷயத்தில் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நம்ம சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். நீதிமொழிகளின் புத்தகத்துக்கு வாங்க, நீதிமொழிகளின் புத்தகத்துக்கு வாங்க. 6வது அதிகாரத்தில் 1, 2, 3 வசனம். 6, 1, 2, 3 சீக்கிரமாக வாசிங்க. 6, 1, 2. என் மகனே, சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானால் உன் வாய் மொழிகளால். ஆமா, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லுகிறார், என் மகனே நீ அந்நியனுக்கு ஷூரிட்டி கொடுத்தால், என் மகனே நீ அந்நியனுக்கு உத்தரவாதம் எடுத்தால் நீ என்ன செய்வாய், சிக்குண்டு விடுவாய், நீ பிடிபட்டாய். என் மகனே நீ என்ன செய்ய வேண்டும், சிநேகிதனுடைய கையை அகப்பட்டு கொண்டபடியால் உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். சரி, இது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. என் மகனே, பண விஷயத்தில் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும், ஞானமாக செய்யணும், எல்லாம் கையில் இருக்குதுன்னு சொல்லி எப்படியும் நீ வாழ்ந்துடக்கூடாது, நீ சிக்குண்டு விடுவாய். அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பண விஷயத்தை குறித்து என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்கலன்னா இனிமையாவது என்ன செய்யுங்க, சொல்லிக் கொடுங்க. கேட்ட உடனே என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க. உங்கள் பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் கேட்ட உடனே என்ன செய்யாதீர்கள், கொஞ்சம் காலதாமதப்படுத்துங்கள். உங்கள் கையில் இருந்தாலும், பணம் இருந்தாலும், காசு இருந்தாலும் வெயிட் பண்ணுப்பா, காத்துரு, சில காலங்கள் ஆகும், வெயிட் பண்ணு. அவனுக்கு கொஞ்சம் டியூரேஷன்ஸ் கொடுங்க. சில பெற்றோர்கள் அப்படி ட்ரிகர் பண்ண உடனே நேராக கடைக்கு ஓடிடுவாங்க. ராமேன்னு சொல்லுங்களேன். நம்ம அப்படி தான் கஷ்டப்படுறோம். இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்ம பெரிய பாடாக தான் இருக்குது. அந்த வசனம் அப்படிலாம் சொல்லுது. ஸோ பிள்ளைகளுடைய பொருளாதார விஷயத்தை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கேட்ட உடனே கொடுக்காதீங்க, அழுத உடனே கொடுக்காதீங்க, மிரட்டின உடனே கொடுக்காதீங்க. நீங்கள் அவர்களை கொடுத்து அவர்களை தவறான பாதையில் நீங்கள் அவங்களை நடத்திடாதீங்க. அவர்களை பரிசுத்தமுள்ள பாதையில், பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே அவனை என்ன செய்ய. ஆமென். பிள்ளையாண்டானை, ஆமாம், அப்பொழுது முதிர் வயதிலும் அவன் என்ன செய்ய மாட்டான். வேல்யூ ஆஃப் மணி அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, பணத்தின் மதிப்பு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, பணம் எவ்வளவு கஷ்டம், சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சிருச்சுன்னா, தன்னுடைய முதிர் வயது வரை அவன் என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். எனக்கு அருமையான பெற்றோர்களை, உங்கள் பிள்ளைகளுக்கு காத்திருக்க சொல்லிக் கொடுங்கள். வெயிட் பண்ணுப்பா, உடனே என்ன அவசரம். சின்ன சின்ன விஷயங்கள் ஒருவேளை பள்ளியில் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கறது, அதை நீங்கள் செஞ்சிடலாம். ஆனால் சில காரியங்கள் அவங்க கேட்கும்போது அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்கள், காத்திருக்க சொல்லுங்கள், கொஞ்ச நாள் பொறு. பிள்ளைகளும் இப்போது சிலர்லாம் அப்படி பழகிருக்கிறாங்க, உடனே எனக்கு வேணும், என்ன கேட்டாலும் உடனே, ஏதோ கழுத்தை நெரிச்சிட்டு வெளியே நிற்கிற மாதிரி உடனே. இவங்க ஸ்கூலில் அப்புறம் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே அப்பாட்ட இப்படி சொன்னால் தான் அவர் கொடுப்பாராம். அதனால் உடனே எனக்கு கொடுங்கப்பா, இல்லை
ஸோ காத்திருக்க வையுங்கள். அவங்கள சொல்லுங்கள், வெயிட் பண்ணுப்பா, வெயிட் பண்ணுப்பா, இதை விட நல்ல வாய்ப்பு இருக்குது உனக்கு, வெயிட் பண்ணு, காத்திரு காத்திரு, நான் உனக்கு யோசித்து நிதானித்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆமாம், பிள்ளைகள் இங்கே இருக்கிறீங்க, உங்கள் தகப்பன தாய் அப்படி சொல்லும்போது நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், அப்பா அம்மா எதை செஞ்சாலும் சரியாக தானே செய்வாங்க. ஆமேன். ஆமாம், உனக்கு உடனே அது தேவையில்லை இல்லையா? எப்போ வேணுமோ அப்போது நம்முடைய கையில் என்ன செய்யும், கிடைக்கும். அப்புறம் திருப்தியாக இருக்க சொல்லிக் கொடுக்கணும் இல்லை? சில பிள்ளைகளுக்கு திருப்தியே கிடையாது. ஏன்னா அம்மாவுக்கு கிடையாது, அதனால தான் பிள்ளைக்கும் கிடையாது. அப்பாவும் கிடையாது, அதனால தான் பிள்ளைக்கும் கிடையாது. அப்பா ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாரு, அம்மா பிள்ளைகிட்ட சொல்லுங்க, பாரு இந்த ஆள் என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு, என்ன மீன் வாங்கியிருக்கிறாரு, என்ன சிக்கன் வாங்கியிருக்கிறாரு, கத்திரிக்காய் இப்படி இருக்குதே, கருவேப்பிலை இப்படி இருக்குதே. திருப்தி இல்லை, எதுலையுமே திருப்தி கிடையாது. காண்கிறதுனால கண்ணு என்ன செய்யாது, திருப்தி ஆகாது. சிலருக்கு எல்லாத்துலேயும் குறை, எல்லாத்துலேயும் குறை. என்ன இது அவர் என்ன மீன் கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வராரு, கடையில் போய் தானே வாங்கிட்டு வராரு. இந்த மாதிரி நினச்சிருப்பாங்க. நீங்கள் கடலில் போய் இறங்கி நல்ல மீனாக பார்த்து பிடிச்சிட்டு வர வேண்டியதானே. போனார், காசு கொடுத்தாரு, வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டுட்டு, சார் நல்லா இருக்கு, நான் அப்படி நினைக்கல, ஆனால் இப்போ நல்லா இருக்கு. ஸோ நம்முடைய குடும்ப வாழ்விலே திருப்தி இல்லாத தன்மைகள் பல நேரத்தில் இருக்கிறது. உங்களுக்கு இல்லாதனால உங்கள் பிள்ளைக்கும் அது இல்லை. உங்களிடத்தில் திருப்தி இல்லாத அனுபவம் இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைக்கு முன்னதாக நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்குறீங்க. இன்னைக்கு கடைக்கு போயிட்டு வந்தா வச்சுப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளையை நீங்கள் திருப்திப்படுத்தணும். வரும்போதே அம்மா பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, நாளைக்கு அந்த கடைக்கு போவோம், இன்னைக்கு அப்பா உனக்கு இது வாங்கி தந்திருக்கிறாரா, நாளைக்கு உனக்கு அதை வாங்கி தர சொல்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த படம் முடியவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், எல்லா சமுத்திரமும் ஆறுகள் நதிகளெல்லாம் ஓடி சமுத்திரத்தில் விழுந்தாலும் சமுத்திரம் என்ன செய்யாது. அப்போ போதுமென்ற மனதுடன் கூடிய தேவபக்தி தான் மிகுந்த ஆதாயம். உங்கள் பிள்ளைகள் திருப்தியாக இருக்க கற்றுக் கொடுக்கணும், இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை மட்டன் எடுக்க முடியலையா, அப்படி வாழ பழக்கணும் பிள்ளைகளை. நான் சாப்பிடாமல் இருந்துருவேன், என் புள்ள சாப்பிடாமல் இருக்காது. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம சிலருக்கு அப்படி ஒரு கிருபை இருக்குது, என்னன்னு தெரில. எங்கள் வீட்டிலலாம் அப்படி கிடையாது. உங்கள் வீட்டிலையும் அப்படி இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு செய்கிறது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நீங்கள் அவங்கள தவறான பாதைக்கு நேராக கொண்டு போகிறீங்க, அவர்களை தவறான வழிக்கு நேராக கொண்டு போகிறீங்க. அன்றைக்கு வீட்டில் என்ன இருக்குதோ அதுதான் அவங்களுக்கு ஆகாரமாக இருக்கணும். அவனுக்கு மட்டும் என்ன விசேஷ சாப்பாடு, அவங்களுக்கு மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டு. வீட்டில் எல்லோரும் என்ன சாப்பிட்றீங்களோ, சில வீடுகளில் நான் பார்த்துருக்கேன், வீட்டில் எல்லாருக்கும் ரேஷன் அரிசி, பையனுக்கு மட்டும் நல்ல அரிசி. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட பழக்கம் உங்கள் வீட்டில் இருக்குதா? தட் இஸ் a curse. அது சாபம். அப்படிப்பட்ட குடும்பங்கள் சீக்கிரம் சீரழிஞ்சு போயிடும். அந்த குடும்பங்களை கட்டி காத்து எழுப்பி வர முடியாது. அதனால் குடும்பத்தை நம்ம ஒரு மனதை காத்துக்கொள்ளணும். வீட்டில் என்ன இருக்குதோ அதுதான் சாப்பாடு. ஆமாம், எல்லாருக்கும் ஒரே பொருள் தான் பிடிக்கணும். ராமன் சொல்லுங்களேன். காலையில் வீட்டில் இட்லினா அன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தான் பிடிக்கணும்? வீட்டில் உப்புமானா ஸோ சிலருக்கு அப்படி பிடிக்காது. எனக்கு இது வேணும், உனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும். ஸோ திருப்தி இல்லாத தன்மைகள் நம்முடைய வாழ்வில் எப்போதும் இருக்கக்கூடாது. தேவன் அதை வெறுக்கிறார். அதுக்கப்புறம் விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க. பொருளாதாரத்தில், பண விஷயத்தில் விசுவாசமுள்ள வார்த்தைகள். சிலருக்கு அந்த விசுவாசம் இருக்கு, என்னத்தை வரப்போகுது, ஆமாம் நான் காலம்புறம் அப்படி தான் இருக்க போகிறேன், என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். சரி, கடைசியில் யாபேசை போல ஜெபம் பண்ணுங்க. யாபேஸ் எப்படி ஜெபம் பண்ணார்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லை பெரிதாக்கி தீங்கனை துக்கப்படுத்தாதபடி காத்தருடும் என்று ஜெபம் பண்ணார். கர்த்தர் அவருடைய வேண்டுதலை என்ன செய்தார்? ஆமாம், சில ஜெபம் பண்ணுறதில்ல, ஆனால் மற்ற எல்லா காரியத்தையும் செய்கிறது உண்டு. அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அதை செய்கிறோமா, இதை செய்கிறோமா, அதை பார்த்துருமா, அப்படியே சுற்றி 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 வர்றது. நீ ஜெபம் பண்ணு, தேவ சமூகத்தில் விழுந்து கிட. ஒரு தேவையா கர்த்தருடைய பாத்திரம், பிள்ளைகள் தேவைன்னு வர்றாங்களா, நீ தேவ சமூகத்தில், என்னுடைய தகப்பனார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான், அவனுடைய தேவையானால் நீ தேவ சமூகத்தில் நில், தேவ பிரசனத்தில் நில். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்னுடைய ரொம்ப சின்ன வயசில் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஒரு விஷயத்துக்காக என்னுடைய தகப்பனிடத்தில் நான் போய் ஒரு காரியத்தை கேட்டேன். அன்றைக்கு அவங்க சொன்னாங்க, எதுவானாலும் நீ ஆண்டவரிடத்தில் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி. அன்றைக்கு நான் நிறுத்திட்டேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு விஷயம் கூட நான் இடத்துல கேட்டதே கிடையாது. ஆமேன்.
உண்மையாக சொல்கிறேன், ஒரு காரியம் கூட நான் இடத்துல கேட்டது. ஏன்னா அவங்க எனக்கு ஒரு பரமபிதாவை அறிமுகப்படுத்தினார்கள். அவர் என்னுடைய தகப்பனிலும் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அதனால் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க. பிள்ளைங்க தேவையோடு வர்றாங்களா, நீ ஜெபம் பண்ணுப்பா. முதல்ல ஜெபம் பண்ணு, ஒரு 2 நாள் ஜெபம் பண்ணு, ஒரு நாள் ஃபாஸ்டிங் பண்ணு, ஆண்டவர் தருவார்ப்பா. அப்படிப்பட்ட முயற்சிகளுக்குள் நாம் அவர்களை வலுப்படுத்த தேவன் நம்மை கிருபை செய்வாராக. 5 காரியங்களை சொன்னு நினைக்கிறேன். 1, தன்னிச்சையாக செயல்படாதீர்கள். பொருளாதார வாழ்வில் தன்னிச்சையாக நான் வச்சது தான் சட்டம், நான் தான் இப்படி தான் செய்வேன், அப்படி செயல்படக்கூடாது. ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் செயல்படணும். 2வது, ஒருவருக்கொருவர் ஒளிவு மறைவின்றி பொய் சொல்லாதபடி, களவு செய்யாதபடி, ஒரு திறந்த இருதயத்தோடு இதுதான் இருக்குது, இவ்வளோதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கூட நீங்கள் வாழுங்கள். 3வது, பகிர்ந்து கொள்ளுங்கள். கணவர் கஷ்டப்படும் பொழுது மனைவி உங்களிடத்தில் இருக்கிறதை கொடுத்து அவளை உற்சாகப்படுத்துங்கள், பலப்படுத்துங்கள். கணவன் வேலைக்கு போயிட்டு வராரா, மனைவி உங்களால் முடிந்த சப்போர்ட் பண்ணி உங்கள் கைகளால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ சேர்ந்து ஒருமித்து உங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை கட்ட வேண்டாம். வசனம் சொல்லுது, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் என்ன செய்யாது, நிலை நிற்கவே மாட்டாது. நம்ம குடும்பம் நிலை நிற்கணும்னா கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பணங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொடுத்து நம்முடைய குடும்ப வாழ்வை என்ன செய்ய வேண்டும், கட்ட வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமாம். அதனால் அந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு பணத்தை குறித்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். திருப்தியாக வாழ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது, அழுதெல்லாம் மயங்கக்கூடாது, அவன் அரட்டுறதுக்கெல்லாம் நம்ம அஞ்சக்கூடாது. அவர்களை சரியான பாதையில் நம்ம நடத்தி கொண்டு வரணும். விசுவாசத்தின் அடிப்படையில் விசுவாசத்தை பேசணும். கடைசியில் ஜெபம் பண்ணி நம்முடைய பொருளாதார தேவைகளுக்காக தேவ சமூகத்தை நிற்கணும். எழுந்து நிற்கலாம், ஜெபம் பண்ண போகிறோம். Glory God. ஜோதி தோன்றும் ஒரு தேசமுண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோ, நம்பிதாளைக்கும் பொழுது நாம் அங்கே அவரை சந்திப்போம். இன்பராமீற்றிலே மோட்சக்காராயில் நாம் சந்திப்போம். இன்பராம் ஈற்றிலே மோட்சக்காராயில் நாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பொருளாதார வாழ்விலே ஒருவருக்கு ஒரு தன்னிச்சையாக தீர்மானம் எடுக்கிறீர்களா? பிள்ளைகள், ஒருவேளை திருமணமாகாத பிள்ளைகள், உங்களுக்கு பொருளாதாரம் இருக்கிறது, பணங்கள் இருக்கிறது, ஏதோ கையில் காசு வச்சிருக்கிறீங்க, தன்னிச்சையாக தீர்மானம் எடுக்கக்கூடாது. நீங்கள் எந்த விதத்திலும் தன்னிச்சையான தீர்மானம் எடுக்கக்கூடாது. ஒன்று தகப்பனிடத்துலையோ தாயினிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்கணும். இதை வாங்கலாமா, வாங்கக்கூடாதா, வேணுமா, வேண்டாமா. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உடைய தகப்பனை தாயை நீ கனம் பண்ணணும். பொருளாதாரத்தில் நீ உன் தகப்பனை தாயும் கனம் பண்ணணும். இன்றைக்கு கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உன்னை அநேகத்தில் அதிகாரி ஆக்குவார். எனக்கு அருமையான சின்ன தம்பி தங்கச்சி, நீ கொஞ்சத்தில் உனக்கு கிடைக்கிற கொஞ்சம் வருமானத்தில், கொஞ்சம் பணத்தில், கொஞ்சம் விஷயத்தில் உண்மையாக இருந்தால் தேவன் உன்னை உயர்த்துவார். தன்னிச்சையாக இதுவரைக்கும் செயல்பட்டீங்களா? இன்றைக்கு ஆண்டோடைய கையில் ஒப்பு கொடுங்க. வேண்டாம், தன்னிச்சையான அனுபவம் வேண்டாம். யாக்கோபு தன்னுடைய மனைவியிடத்தில் பகிர்ந்து கொண்டான். அவங்கெல்லாம் சேர்ந்து தீர்மானம் எடுத்தார்கள். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார், அந்த சந்ததியை ஆசீர்வதித்தார். அவருடைய பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்படி பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துவோம். ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்வோம். கணவர் முடியலையா, அவரால் செயல்பட முடியலையா, நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் கைகளால் வேலை செய்யுங்க. 2 பேரும் சேர்ந்து, நீயா நானாங்கிறதெல்லாம் இல்லை இங்கே விஷயம். நீ பெருசா நான் பெருசான்றதெல்லாம் இல்லை விஷயம். 2 பேரும் சேர்ந்து, வசனம் சொல்லுது, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் சேர்ந்து இருப்பது நலம். இந்த 2 பேருடைய பிரயாசத்துக்கு நல்ல பலன் உண்டாகும். குடும்ப வாழ்விலே ஒருமித்து செயல்படும் பொழுது அங்கே நல்ல பலன் உண்டாகும், நல்ல நன்மைகள் உண்டாகும். இந்த காலை வேளையில் உங்கள் பொருளாதாரங்கள் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வருவதாக. உங்கள் சுய முயற்சிகள் இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படுவதாக. நீங்கள் ஒருமித்து கணவன் மனைவியாய் ஒருமித்து காரியங்களை செய்ய முன்னெடுக்க கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. அறிவினால் வீட்டில் அருமையும் இனிமையுமான பொருட்கள் நிறைந்திருக்கும். உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக.
உங்கள் சம்பத்து ஆசீர்வதிக்கப்படுவதாக நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை நம்பி சில ஆயிரங்களை சில லட்சங்களை தரும் பொழுது, நீங்கள் தேவனுக்கு உண்மையா இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருப்பார். உங்கள் கணவனுக்கு நீங்கள் உண்மையா இருக்கும் பொழுது, உங்கள் மனைவிக்கு உண்மையா இருக்கும் பொழுது, உங்கள் பெற்றோருக்கு உண்மையா இருக்கும் பொழுது, உங்கள் உயரங்களை பிசாசு தடுக்க முடியாது, சத்துரு தடுக்க முடியாது, அசுத்த வல்லமைகள் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், வாலாக்காமல் தலையாக்குவார். அவன் விசுவாசத்தோடு இந்த பயணத்தை தொடருவோம். ஜெபத்தோடு நம்முடைய பொருளாதாரத்தை கையாளுவோம். நல்ல பிதாவே, உடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய வார்த்தைகள் சத்தியம், உடைய வசனம் வெறுமையா திரும்பாது. பொருளாதாரத்தை குறித்து நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். எங்கள் ஃபினான்ஷியல் லைஃப்பை ஆண்டவரை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க எங்களுக்கு பலன் தர. எதனால் இந்த இழப்பு, எதனால் இந்த இழப்புங்கிறத யோசிச்சு பார்க்கறதுக்கு எங்களுக்கு கிருபை வேணும்ப்பா. ஏன் இழந்துட்டோம்? சில லட்சங்களை சில ஆயிரங்களை ஏன் இழந்துட்டோம்? எதனால் இப்படி இழந்து போனோம்? அவர் சொன்னார், நான் கேட்கல. என் மனைவி செய்யும் போதே சொன்னாங்க, நான் கேட்கல. எத்தனை இழப்புகளை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க. இந்த காலை வேளை தேவன் உங்களுக்கு பலன் கொடுப்பாராக. நீங்கள் அதிலிருந்து திரும்ப வெளியே வருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவேன். இன்றைக்கு ஐக்கியப்படுங்க, குடும்ப வாழ்வை கட்டி எழுப்புங்க, கணவன் மனைவியோடு ஒருமித்து செயல்படுங்க. உங்கள் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும். பிதாவே, இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு தொடர்ந்து ஆலோசனைகளை தாரும். பொருளாதாரங்களை ஆசீர்வதித்து உயர்ந்த எல்லைகளுக்குள் எங்களை கொண்டு செல்வீராக. தேவ ஜனங்கள் பலுகி பெருகுவார்களாக. இவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவார்களாக. இவருடைய ஃபினான்ஷியல் பிளஸிங், பொருளாதார ஆசீர்வாதங்கள் நிறைவாய் தம்முடைய ஜனத்துக்கு கடந்து வருவதாக. எல்லா கடன்கள் இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்படுவதாக. வாங்குகிற கரங்கள் அல்ல, ஏந்துகிற கரங்கள் அல்ல, ஆயிரங்களுக்கு கொடுக்கிற கரங்களாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் கரங்களை மாற்றி தருவீராக. இவர்கள் கரங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்ல ஜெபிக்கிறேன். தேவ இருப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. கனமகிமை எடுத்துக்கொள்ளும், நாம மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.